கன்வர்ஷன் ஆஃப் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் டு அனதர். ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது எப்படி? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 கிலோகிராம், இது வந்து எஸ்ஐ யூனிட். இதோட சிஜிஎஸ் யூனிட்டுங்கிறது கிராமில் மாற்றணும். 1000 கிராம் தானே. ஆனால் இதில் நமக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, கிலோகிராம்ங்கிறது மாஸ் டைமென்ஷன் ஃபார்முலா எம். இந்த இடத்துல டைமென்ஷன் ஃபார்முலா எம் தானே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் ஆயிடுச்சு. இங்கேயும் லென்த்து தான் டைமென்ஷன் ஃபார்முலா, இங்கேயும் லென்த்து தான். என்ன மாறுது? நம்பர் தானே மாறுது ஒரு சிஸ்டம், பட் டைமென்ஷன் ஃபார்முலா மாறல. ஸோ அப்போது இந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா அவ்வளோதான். என்கிட்ட என்ன இருக்குன்னா, n2 ஒரு டைமென்ஷன், n2ங்கிற நம்பர், அப்புறம் யூனிட் இருக்கும். யூனிட்னா அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கும். m2 பவர் a, l2 பவர் b அண்ட் t2 பவர் c. அதாவது MIT ABC. இது வந்து ஒரு சிஸ்டம். இன்னொரு சிஸ்டமில் பாருங்கள், n1 m1 பவர், அது m1ங்கிறது மீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு சிஸ்டம். ஒரு சிஸ்டமில் மாஸோட பவர் ஏவாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஏனா இங்கே ஏ தானே. L1b அண்ட் T1c. இந்த ஃபார்முலா மைண்டில் வைக்கிற ரொம்ப சிம்பிள். n1 n2 அப்படிங்கிறது எல்லாமே நம்பர்ஸ். இப்போது நான் முன்னாடி சொன்னேன், 1 kg கிலோகிராமோட டைமென்ஷன், இந்த நம்பர் தான் 1. இதை நம்ம கிராமுக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து 1000ன்னு மாறிடும். இப்போ நம்பர் 1000, யூனிட் என்ன வரும்? அதே யூனிட் தான், எம்கிற யூனிட் தான். ஸோ இங்கேயும் யூனிட் டைமென்ஷன் சொல்கிறேன், எம்கிற டைமென்ஷன், இங்கே எம்கிற டைமென்ஷன். இதை இப்படி படிக்கிறதை விட ஒரு எக்ஸாம்பிள் வச்சு படிக்கலாம். Convert 1 joule into 1 ERG or erg. See, 1 ERGங்கிறது யூனிட் ஆஃப் சிஜிஎஸ் யூனிட். ஜூல்ங்கிறது எனர்ஜி, இதுவும் எனர்ஜி தான், பட் இது வந்து சிஜிஎஸ், சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். இப்போ நான் அந்த ஃபார்முலா டைரெக்டாக எழுதிக்கலாமா? இந்த ஃபார்முலாவில் 1 ஜூல்ங்கிறது எவ்வளோ இஆர்ஜின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இதை அப்படியே மாற்றிக்கிறேன். இந்த n1 வேல்யூ 1 ஜூல். நீங்கள் இதை ஆப்போசிட்டாக கூட பண்ணிக்கலாம். n2வை 1 ஜூலாக வச்சு கூட நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், அப்படியே ஆப்போசிட்டாக. ஸோ 1 ஜூல், இந்த ஜூலோட டைமென்ஷன் நம்மளால் எழுத முடியும்ல, அப்புறம் எழுதிக்கலாம். இந்த n2வோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே வர டைமென்ஷன் ஒன்று தான், இங்கே வர டைமென்ஷன் ஒன்று தான். ஆனால் என்ன இருக்கணும்? சிஜிஎஸ் சிஸ்டமில் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் டேரெக்டாக ஃபார்முலா எழுதுகிறேன். n2 கண்டுபிடிக்கணுமா? பாக்கியெல்லாம் கீழே கொண்டு வந்துடலாமா? கரஸ்பாண்டிங். அப்போது m1 இது வந்து நோன் டிவைடட் பை m2. பவர் பாருங்கள், இங்கேயும் ஏ தான், அதனால் காமனாக ஏன்னு வச்சுக்கலாம். இனி அடுத்தது பாருங்கள், L2 கொண்டு வரலாம். L1 பை L2, இது வந்து பவர் b. அண்ட் லாஸ்ட் ஒன் T1 பை T2 பவர் c. ஸோ இவ்வளோ தான் பண்ணணும். இதை டேரெக்டாக லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். இந்த n1 டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், n1 இருக்குது. இந்த டைம் நான் கொண்டு வந்தது, இந்த டைம் மட்டும் கீழே கொண்டு வந்துட்டேன். இந்த n1 ஆல்ரெடி இருந்துச்சா, 1 ஜூல். அது நான் ஏன் எழுதாம விட்டோம்னா, அது 1 ஜூலாக இருக்கனால. சம்டைம்ஸ் 10 ஜூல்னு கேட்டிருந்தாங்கண்ணா. ஸோ அதனால் இந்த n1 நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன், விச் இஸ் கிவன் as 1 ஜூல். அதனால் அந்த வேல்யூ வந்து 1, அவ்வளோதான். இப்போது யூனிட் எழுதலாம். m2 வந்து எனக்கு என்ன டைமில் வேணும்? எனக்கு கிராமில் தானே வேணும். ஸோ m2ங்கிறது கிராம், லென்த்து சென்டிமீட்டர், டைம் செகண்ட். மேலே வந்து எதில் கொடுத்துருக்காங்க? இது வந்து பாருங்கள், ஜூல்ஸ், கிலோகிராம், மீட்டர் செகண்ட். இப்படி எழுதலாம். n2 ஈக்குவல் டு 1 இன்ட்டு m1ங்கிற இடத்துல, m1ங்கிறது கிலோகிராம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த சைடு நமக்கு நோன் சைடு இல்லை, இது எஸ்ஐ யூனிட்டில் இருக்குது. அப்போது அதில் எவ்வளோ இருக்கோ அது அப்படி கிலோகிராம், 1 கிலோகிராம் டிவைடட் பை, எனக்கு கீழே வந்து m2ன்னு இருக்குது, 1 கிராம் பவர் ஏ. இனி செகண்ட் பாருங்கள், லென்த் 1, இது மீட்டரில் இருக்குல்ல, அப்படி தான் இருந்திருக்கணும். இது வந்து ஜூலில் இருக்கா, எஸ்ஐ யூனிட், அதனால் மீட்டரில் தான் இருக்கும். அதனால் 1 மீட்டர்னு வச்சுக்கலாம். 1 மீட்டர்னு வச்சுங்க, இல்லை மீட்டர்னு வச்சுங்க, எப்படி பண்ணாலும் சரி. கீழே வந்து 1 சென்டிமீட்டர் சிஜிஎஸ்சில் எழுதும்போது
1 மீட்டர் 1 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலாலாம் கிடையாது. நான் ஒரு யூனிட்டாக எழுத போகிறேன். அதனால் கிலோகிராம், கிராம், மீட்டர், சென்டிமீட்டர், அந்த 1ங்கிறது யூஸ் பண்ணோங்கிறதுனால. லாஸ்ட் ஒன் இதுலேயும் செகண்டு தான், இஆர்ஜிலேயும் செகண்டு தான். ஸோ அதனால் 1/1, இதில் 1 செகண்ட் பை 1 செகண்ட் தான், பவர் சி. இது ப்ரீவியஸ் கேஸில் பவர் பி. இப்போது இந்த ஏபிசி மட்டும் கண்டுபிடிச்சிட்டா இது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஷார்ட்கட் இவ்வளோ தான். எனக்கு கிராமில் தானே இருக்கணும், அதாவது டினோமினேட்டர் தான் நமக்கு அன்னோன். இந்த ஸ்கேலில் தான் எனக்கு கன்வர்ஷன் இருக்கணும். அதனால் இந்த கிலோகிராம்ங்கிற யூனிட் எல்லாம் கிலோகிராமை நான் வந்து கிராமுக்கு மாற்றணும், மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றணும், செகண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த ஐடியா புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போது N2 கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 கிராம் பை 1 கிராம், அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஒரு யூனிட்டாக மாற்றிடணும். எனக்கு என்ன தேவையோ அந்த யூனிட்டுக்கு மாற்றணும், பவர் ஏ. இனி மீட்டர் 100 சென்டிமீட்டர் தானே 1 மீட்டர். ஸோ அதனால் டினோமினேட்டர் எதுவுமே பண்ண வேணாம், நியூமரேட்டர் மட்டும் மாற்றிக்கலாம். இதில் எதுவும் பண்ண வேணாம், 1 செகண்ட் பை 1 செகண்ட் பவர் சி. இனி இந்த ஏபிசி கண்டுபிடிச்சிட்டு அந்த பவர் எடுத்து எழுதிட்டு வேல்யூ எழுதிட்டா முடிஞ்சிச்சு. ஸோ முதல்ல அந்த ஏபிசி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜூல் தானே. ஸோ இந்த சைடில் பண்ணிடலாமா? ஜூலுங்கிறது ஒர்க் டன், ஒர்க் டன்னா கைனட்டிக், எப்படி வேணாலும் எனர்ஜி தானே அது. அப்போது சிம்பிளான ஃபார்முலா போயிடலாம். 12 mv², மாஸ் இருக்குது, அப்போ m, வெலாசிட்டி ஸ்கொயர்டு, வெலாசிட்டி லென்த் பை டைம், இப்போது L² பை T². அப்போது இவ்வளோ தான் டைமென்ஷன், m⁻1 L² T - 2. பாருங்கள், ஏவோட வேல்யூ 1, 1 2 -2. இப்போ இங்கேயே மாற்றிக்கலாமா? 1 2 -2, 1 2 -2. இது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டு கூட வரலாம். எது சிம்பிளான ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலா வச்சு டைமென்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். இனி இதை எடுத்து அப்ளை பண்ணலாம். 1000ஓட பவர் 1, அதனால் ஒரே ஒரு 1000 இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் 100ஓட ஸ்கொயர்டு, அதனால் 10⁴ ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் 10⁷ ERGன்னு கிடச்சிச்சு. அப்போது ஆக்சுவலாக என்ன புரிஞ்சுக்குங்க, நான் 1 ஜூல் கண்டுபிடிச்சனால இந்த N1ஓட வேல்யூ 1ன்னு மாறி இருக்கு. 5 ஜூல்ஸ் கேட்டிருந்தா இன்டூ 5 எல்லாம் மல்டிப்ளை ஆயிருக்கும்ல, இங்கே வரும்போது 5 வந்திருக்கும். ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சுட்டோம். N2 வேல்யூ அல்லது 1 ஜூல் அப்படிங்கிறது 10⁷ ERGக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த ப்ராசஸில் நம்ம எதை கன்வெர்ட் பண்ணமோ அதை மேலே வச்சுருந்தோம், ரெஃபரன்ஸ்க்காக இது கீழே வச்சுருந்தோம். அப்போது இதுக்குள்ளே ஃபுல்லாக நமக்கு என்ன டைமுக்கு வேணுமோ அந்த டைமுக்கு மாற்றணும். அதனால் கிலோகிராமை கிராமுக்கு மாற்றினேன், மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் அந்த பவர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அந்த வேல்யூஸ்லன்னு பார்த்துட்டு 10⁷ டைம்ஸ் ஆகுதுங்கிறத புரிஞ்சுட்டோம். சரி, இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இந்த ஐடியாவை பண்ணால் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆயிரும். இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லித்தரேன். அந்த ஷார்ட்கட்டில் வித்தின் 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன்சர் கிடச்சிரும். இப்போ என்ன கேட்குறாங்க, 1 ஜூலில் நம்ம சிஜிஎஸ்ல மாற்றணும்னு தானே கேட்குறாங்க. இப்போது இதே கொஸ்டின் தான், ஒர்க் டன்னோட யூனிட் எழுதலாமா? எப்படி வேணாலும் எழுதுங்க, இந்த ஃபார்முலா வச்சு எழுதினாலும் சரி. நான் சொல்கிறது டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது, யூனிட்டை எழுதுங்க. ஒர்க் டன் எப்படி வேணும், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். மாஸுங்கிறது இங்கே பாருங்கள் கிலோகிராம் இன்டூ ஆக்சலரேஷனோட யூனிட் மீட்டர்/செகண்ட்². இனி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது மீட்டர், அப்போ இங்கே மீட்டர் ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. இப்போ மேலே மாற்றிட்டு மீட்டர்². இப்போ இதெல்லாம் புரிஞ்சிருச்சா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சிஜிஎஸ்க்கு பேர் தானே இஆர்ஜி. இப்போது டைரெக்டாக யூனிட்டையே பார்க்கலாம். கிலோகிராமை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் கிராமுக்கு. அப்போ கிலோகிராம் கூட, அதாவது 1 kg நான் அது மைண்டில் வச்சுங்களேன். இது 1 kg இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை கிராமா மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 1000 வச்சு மல்டிப்ளை பண்ணணும் இன்டூ. இனி அடுத்து பாருங்கள், ஒரு எம் இருக்குது. எம்ங்கிறது மீட்டர், சென்டிமீட்டருக்கு மாத்திரம் என்ன பண்ணணும், ஒரு 100 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அதனால் 100 மல்டிப்ளை பண்ணுறேன். ஆனால் அந்த 100ஓட பவரில் ஒரு 2 இருக்குல்ல, அந்த 2 அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இனி செகண்ட் என்ன பண்ணணும், செகண்ட் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, அதே யூனிட் தான். அதனால் S².
அதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஸோ அதை நான் எதுவும் மல்டிப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆன்சர் முடிஞ்சிச்சு. இது வந்து ஜூலோட யூனிட். இதுதான் 1 ஜூல் அப்படின்னு வச்சுங்களேன். 1 ஜூல்னால் இவ்வளோ 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர். இது கூட இவ்வளோ நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அது சிஜிஎஸ்க்கு மாறுது. அந்த நம்பர் வேல்யூ பாருங்கள். 1 ஜூல் ஈக்குவல் டு டேரெக்டாக இல்லாமல் 1 ஜூல் ஈக்குவல் டு இங்கே ஒரு 3 4 அப்போது 10 பவர் 7 ERG. இப்போ நான் அதை மல்டிப்ளை பண்ணதுனால இது ERGயாக மாறிடுச்சு. ஆனால் மல்டிப்ளை பண்ணாமல் இருக்கிறேன் எம் ஸ்கொயர்டு செகண்ட் ஸ்கொயர்டு. இது வந்து ஜூலோட யூனிட், அதாவது எஸ்ஐ யூனிட். இந்த எஸ்ஐ யூனிட்டு கூட நான் என்ன கன்வெர்ட் பண்ணணுமோ பர்டிகுலராக இதை மட்டும் பாருங்களேன். அந்த பர்டிகுலர் மட்டும் நீங்கள் எவ்வளோ பவர் மல்டிப்ளை பண்ணுமா டிவைட் பண்ணுமான்னு யோசிச்சிங்கன்னா டைரக்ட் கன்வர்ஷன் கிடச்சிடும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற கூட 10 பவர் 7 மல்டிப்ளை பண்ணலாம். இது அப்படியே தலையில் கூட யோசிச்சு பாருங்கள். 1 ERG ஈக்குவல் டு இது கீழே கொண்டு வந்துடலாமா? 10% அது மேலே போயிடும். ஸோ 10 பவர் -7 ஜூல்ஸ். அதே மாதிரி கொஸ்டினில் இது 1 ERG எல்லாம் இல்லை, அதாவது 1 ஜூலை எவ்வளோ ERG அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த 1ங்கிறது வராது. ஸோ 10 பவர் -7 10 பவர் 7 ERG சேர்ந்தால் தான் ஒரு ஜூல் கிடைக்குது. அதே மாதிரி இங்கேயும் கொஸ்டினை மாற்றிக்கலாம். இந்த 1ங்கிறது எழுத வேண்டியதில்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 நியூட்டன் இன்டூ டைன். ஸோ முதல்ல முன்னாடி சொன்ன மாதிரி எதை கன்வெர்ட் பண்ணோம், இதை தான் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதோட யூனிட் எழுதலாம். 1 நியூட்டன்கிறது ஃபோர்ஸோட யூனிட். இப்போது ஃபோர்ஸ்க்கு யூனிட் வந்து ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், ஆக்சலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ அப்படியே எழுதி வச்சுக்கலாம். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். டைன்கிறது ஆக்சுவலாக சிஜிஎஸ் யூனிட். சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். அப்போது இது மாத்திரக்கு கிலோகிராமை கிராமாக மாற்றணும். அதனால் இன்ட்டு ஒரு 1000. அப்புறம் மீட்டரை சென்டிமீட்டரா, அப்போ இன்ட்டு 100. செகண்ட் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே விட்டுடலாம். அப்போது கன்வெர்ட் பண்ணுற ஃபேக்டர் இவ்வளோ தான். 10 பவர் 5 சிஜிஎஸ் சேர்ந்தால் தான், அது இவ்வளோ டைம்ஸ் சேர்ந்தால் தான் எனக்கு வந்து 1 நியூட்டன் கிடைக்குது. ஆன்சர் முடிஞ்சிச்சு. 1 நியூட்டன் அப்படிங்கிறது 10 பவர் 5 டைனுக்கு ஈக்குவலாக இருக்கும்.